இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். டேய் சிவனாண்டி, வா கிளம்பலாம். என்ன ஃப்ரெண்ட பாத்துட்டியா? பார்த்தாச்சு, பேசியாச்சு, வா கிளம்பலாம். போலாம் வா. ஏய், என்னடா அந்த போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு தான்டா. யாரு? அதோ லெஃப்ட்ல இருக்கிறவரு. அப்ப இந்த கோட் ஷூட் போட்டிருக்காரு அவரு? அவர்தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி கார்த்தி. என்ன சொல்ற? அவரு எம்டியா? ஆமா, பெரிய பிசினஸ்மேன் தான். சென்னையிலேயே பெரிய பிக் ஷாட். இங்க இருக்கிற டாப் 10 பணக்காரங்கள்ல அவர் ஒருத்தர். அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆடியோ கம்பெனியை கூட வாங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டேய், இவரை நீ மீட் பண்ணிருக்கியா? ரொம்ப பழக்கம் இல்ல, பெரிய இடம். அவங்க தாத்தா ராஜா சேதுபதினு பெரிய ஆளு. ஜஸ்ட் 2-3 மீட்டிங்ல தான் பாத்திருக்கேன். பேசுறது கூட இல்ல. அப்படியா? ஓ, அந்த ஃபேமிலியா? ஆமா. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேக்குற நீ? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆமா, இவர் ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர்ல தான். அத நம்ம பார்க்க முடியுமா? என்னடா திடீர்னு இந்த ஆபீஸ பார்க்கணும்னு சொல்ற? டேய், விஷயம் இருக்கு. ஆனா இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட்டிட்டு போடா. சொல்ல முடியாதா? அப்படி என்ன சீக்கிரட்டா? தயவு செஞ்சு இப்ப எதுவும் கேட்காத, சொல்ல மாட்டேன். சமயம் வரப்ப சொல்றேன், புரியுதா? வா. சரி, வா போலாம். உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. இவன் இவ்ளோ பெரிய ஆளா? அப்ப ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை இவன் தானா? இதை இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாம புத்திசாலித்தனமா மறைச்சு வச்சிருக்கானே. சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா வேலைக்கு சேர்ந்தது 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கதானா? சாமுண்டீஸ்வரி இவன் தான் பேரன்னு தெரியாம ஏமாந்து பொண்ணு கொடுத்திருக்காளே. என்னடா ஏதோ யோசனையா இருக்க? டேய் கேசவா, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். என்னடா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஊருக்கு போறாங்கற? இல்லடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்பியே ஆகணும். ஆனா உன் கூட வந்தது எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜாக்பாட்? அது என்னது? அதான் இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னனே. கிளம்பிட்டா? என்னடா ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிற? கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. சரி, நீ கிளம்பு. நான் இங்க ஒருத்தரை பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன். வரட்டுமா? சொல்லுங்க. சந்திரா, உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டா? உங்க குரல்ல சந்தோஷம் தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இரு, அந்த டிரைவர் பையன் யாருன்னு தெரியாம இவ்வளவு நாள் குழம்பி போயிருந்தோம்ல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரா, அந்த ராஜா சேதுபதி கிழவி பரமேஸ்வரியோட பேரன் தான் அவன். என்னங்க சொல்றீங்க? அவனா அந்த கிழவனோட பேர? ஆமா சந்திரா, அவன் தான் ஒரிஜினல் பேரன். இவ்ளோ நாள் டிரைவரா நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காம. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்திரா, நான் இப்ப சென்னையில இருக்கேன். நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன், புரியுதா? நான் ஃப்ளைட் பிடிச்சி அங்க சீக்கிரமா வந்துருவேன். நாம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல, நீ அங்க வந்து வெயிட் பண்ணு, ஓகே? சரிங்க. இதெல்லாம் நீங்க கழித்து போகணும். இந்தாங்க. சரிங்க. டேய், அந்த கிழவியோட ஒரிஜினல் பேர நீதானா? இது தெரியாம என் அக்காவும் ஏமாந்துட்டு இருக்கா.
என்னை அவ வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொன்ன. இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. உன்னை எப்படி கதற கதற ஓட விடுறேன்னு மட்டும் பார். பூஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. உனக்கு ஒர்க் பெர்மிட், விசா இதெல்லாம் கிடைச்சிருக்கணுமே. ஆமாண்டி, எல்லாம் கிடைச்சிருச்சு. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். வர வெள்ளிக்கிழமை ஃப்ளைட். ஹே, வெள்ளிக்கிழமை நீ ஃப்ளைட்ல ஏறினா சாட்டர்டே இங்க வந்துடலாம். நீங்க வந்ததும் கம்பெனி ஐ அபிஷியல்ஸோட மீட்டிங்லாம் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ வேலையில ஜாயின் பண்ணிடலாம். நீங்க தங்கறதுக்கும் நான் ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்கேயே நீ தங்கிக்கலாம்டி. ஏண்டி, நான் உன்னோட தங்க முடியாதா? ஐயோ சாரிடி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட தங்கியிருக்கேன். அதனால எங்களோட நீ தங்க முடியாது. உனக்கு பாத்திருக்க வீட்ல எல்லா வசதியும் இருக்கு, அதனால நீ அங்கேயே சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டி. உன்னாலதான் எனக்கு ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் 2-3 நாள்ல அங்க நான் வரவும் போறேன். இனிமே என் வாழ்க்கைய என் விருப்பப்படி அமைச்சுக்க போறேன். எல்லாம் உன்னாலதான் நடக்க போகுது. தேங்க்ஸ் டி. ஹே, நீ எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவ? விட்ரி. ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோடி. நீ எதை சொல்ற? 5 வருஷம் உன் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கணும், உன் ஹஸ்பண்ட வேற பிரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு உன் ஹஸ்பண்ட பிடிக்கலன்னு நீ சொல்லலாம், நாளைக்கே உன் மனசு மாறினாலும் அப்புறம் நீ இங்க இருந்து 5 வருஷத்துக்கு அங்க போக முடியாது. அத நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி. எனக்கு இப்ப கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? சரிடி. ஜெயிச்சிட்டோம் சந்திரா, ஜெயிச்சிட்டோம். இவ்வளவு நாள் நமக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தானே அந்த டிரைவர், அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துற நேரம் வந்துருச்சு. பேர்ல இருந்து அவன் சொன்ன எல்லாமே போய். இவ்வளவு பெரிய ஃப்ராடு, மோசமானவனை என் லைஃப்ல பார்த்ததில்ல. சென்னையில் அவன் பெரிய பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு அதிபதி. அவன் இங்க அவன் வந்ததே 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான். இது தெரியாம உங்க அக்காக்காரி அவனை ஓவரா நம்பி பொண்ணு கொடுக்கற அளவுக்கு போயிட்டான். எந்த குடும்பத்தை பரம எதிரியா நினைச்சாலோ இப்ப அந்த குடும்பத்துக்குடைய சம்மந்தம் வச்சுக்கிட்டா. அந்த டிரைவர் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சுங்க. அவன் நடவடிக்கை, நட உட பாவனை எதுவுமே டிரைவர் மாதிரியே இல்ல. சரி, இது எல்லாத்தையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சென்னையில இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். அவன் ஆபீஸ்க்கு போனேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவர்தான் அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி கார்த்திக். சென்னையிலேயே பெரிய பிக் ஷாட். இவர் ஆபீஸ் எங்க இருக்கு? டேய் சிவனாண்டி, நல்லா இருக்கா? உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு.